விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும். ஆளும் கட்சியை சார்ந்த 9 அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவர்களை சார்ந்தவர்கள் அனைவரும் இங்கே மக்களுக்கு எப்படி பணம் கொடுக்கலாம், வாக்குகளை பெறலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தேர்தல் அதிகாரிகளை மிரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று கூட ஒரு வேட்பாளருக்கு எதுக்கு நீங்கள் பானை சின்னம் ஒதுக்கினீர்கள் என்று இந்த பகுதியை சார்ந்த ஒரு அமைச்சர் தேர்தல் அதிகாரியை கடுமையாக திட்டிய காரணத்தால் அதிகாரிகள் மத்தியிலே ஒரு பயம் உணர்வு இருந்து வருகிறது. அப்படி என்றால் தேர்தல் நியாயமாக நடக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 15,000 பேர், அதாவது 15,000 வாக்காளர்கள் இறந்துவிட்ட சூழலில் அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது. இந்த பெயரை நீக்க வேண்டும். இதை வைத்துதான் ஆளும் கட்சி திமுக எப்படியாவது அந்த வாக்குகள் எல்லாம் போட்டுவிடலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றார்கள். இந்த இறந்தவர்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து உடனடியாக அதிகாரிகள் நீக்க வேண்டும். இதற்கு பல புகார்கள் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இன்று வரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. நேற்று தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களும் பல அமைச்சர்களும் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாகவும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் பல பொய்களை சட்டமன்றத்திலே பேசியிருக்கின்றார்கள். இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். அதாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள், அவர்களை சார்ந்த அமைச்சர்கள், அதாவது சட்ட அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர், இவர்கள் மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்திலே பல வகையான பொய்களை பேசி வருவது இது கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் தமிழக அரசிற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் கிடையாது, மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் சட்டமன்றத்தில். அதுவும் என்னை பொறுத்தவரை அது தவறான ஒரு செய்தி. தமிழகத்திற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்றால் 1982-83 அம்பாசங்கர் ஆணையம் எப்படி வீடு வீடாக சென்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அந்த கணக்கெடுப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது, முழுமையாக ஏற்றுக்கொண்டது. அந்த கணக்கெடுப்பை வைத்துத்தான் தமிழ்நாட்டில் இன்று 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ முதலமைச்சர் சொல்வது அப்பட்டமான ஒரு பொய்யாகத்தான் நான் பார்க்கின்றேன். கடந்த காலத்திலே தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கின்றார்கள், இதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படி எப்படி முதலமைச்சர் அப்படி பேசலாம்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.